இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பலமுறை நல்லதை கேட்கின்றோம். பலமுறை நல்லதை கேட்டோ அதை அப்படியே வச்சிடறோம். ஆனால் அதை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஒன்றோ மறந்து விடுகின்றோம், இல்லை என்றால் ஞாபகம் வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்ததுன்னா நம்மளுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ, அடுத்த நாள் என்ன செய்யணுமோ. எண்ணங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகையால் நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது இல்லை. எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வதில்லை. இதனால் நல்லது நடக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே, புண்ணியங்கள் செய்ய வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்ற விண்ணுலகிற்கு சொத்து சேர்த்து வையுங்கள் அப்படின்னா என்ன? புனித லாரன்ஸ் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வினை நான் இங்கே உங்களோடு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். புனித லாரன்ஸ் டியாக்கோனாக இருக்கின்றார். அப்பொழுதோ அவர் பாப்பரசருடைய உதவியாளராக இருக்கின்ற பொழுதோ, பாப்பரசம் திருச்சபையினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இவரிடத்தில் கொடுத்தோ, நீ தான் அதை பார்த்துக்கணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்பொழுதோ இவரும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். வேதகலாபனை வருகின்றதோ, அரசனுக்கு செய்தி செல்லுகின்றதோ, இதோ லாரன்ஸ், புனித அவருக்கு முன்னால இந்த டியாக்கோன் லாரன்ஸ் திருச்சபையினுடைய சொத்துக்களை பராமரிக்கின்றார் என்றும், உடனடியாக படை வீரர்களை அனுப்பி டியாக்கோன் லாரன்ஸ் அரசனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்றார். நிறுத்தப்பட்ட பொழுதோ அரசன் கேட்கின்றான், திருச்சபையின் சொத்தெல்லாம் நீ தான் வச்சு நிறுகிறான் சொல்றாங்க, நான் உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணன்னா எல்லா சொத்தையும் எடுத்து வந்து என்னுடைய அரண்மனையில் சேர்த்துடணும், இல்லைன்னு நினச்சிக்கோ உன்னை சாகடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புனித லாரன்ஸ் என்ன செய்கின்றார்? கண்டிப்பா 3 நாளுக்கு பிறகு நான் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி வெளியே செல்லுகின்றார். 3 நாட்கள் முடிகின்ற நேரம் அரசன் டியாக்கோன் லாரன்ஸை தன்னுடைய அரண்மனை கழைக்கின்றார். எங்கப்பா சொத்து அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது விசாரணை நடைபெறுகின்றதும் டியாக்கோன் லாரன்ஸ் சொல்லுகின்ற, திருச்சபையினுடைய சொத்தை எல்லாத்தையும் நான் அரண்மனைக்கு வெளியில குவிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. அரசனுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல சொன்னபடியே இவன் செஞ்சிட்டார் அப்படின்ட்டு. அரசன் அந்த சொத்தை பார்ப்பதற்காக அரண்மனையை விட்டு வெளியே வருகின்றான். வெளியே வந்து பார்க்கின்ற பொழுதோ அங்கே குருடரும் முடவரும் ஏழைகளும் பரதேசிகளும் ஒரு பெரிய கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். டியாக்கோன் லாரன்ஸ் தான் சாக போகின்றோம் என்பதை அறிந்தும் இருந்த சொத்தை எல்லாம் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டார். அதன் பிறகு அவர் சாகடிக்கப்பட்டார், வேத சாட்சியாக என்பது வரலாறு. ஆனால் இதிலே இருக்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இதோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திய புனித லாரன்ஸ் உலக செல்வங்களை கொண்டோ விண்ணக செல்வங்களை அவர் தேடிக்கொண்டார் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் செல்வங்களை சேர்த்து வையுங்கள் என்று கூறுகின்றார். என்னத்தை சேர்த்து வைக்கிறதோ? தர்மம் செய்வதோ, நியாயத்தோடு வாழ்வதோ, உண்மையை பேசுவதோ, நீதியோடு நடப்பதோ, லஞ்சம் வாங்காமல் இருப்பதோ, அன்பாக பேசுவதோ, சமாதானத்தின் கருவியாக இருப்பதோ, ஒரு பெரிய லிஸ்டே போட்டுன்னு போலாம். ஒரு பெரிய லிஸ்ட். இப்படி
செய்கின்ற பொழுதோ இது எளிதான வாழ்க்கையா என்றால் இல்லை, இல்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், எவனொருவன் என்னை பின்பற்ற விரும்புகின்றானோ அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும். ஒருத்தர் உண்மையா நல்லவனா நீதியா இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உலகம் இழிச்சவாய அப்படின்னு சொல்லுவாங்க, கேலி பண்ணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இதோ நீ உண்மைக்காக நீதிக்காக போராடுகின்ற பொழுதோ கண்டிப்பாக ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய திருநாமத்தில் உன்னுடைய பெயர் சேர்க்கப்படுகின்றதா? ஒரு அழகான ஊமையின் வழியாக இயேசு கிறிஸ்துவே இதை வெளிப்படுத்துகின்றார். ஏழை லாசரும் பணக்காரனும். அந்த ஊமையில ஒரு அழகான அர்த்தம் நமக்கு சொல்லப்படுகின்றதோ, இதோ பணக்காரன் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு விருந்துண்ணுகின்றான். அவனுடைய வீட்டுக்கு வாசலிலே லாசர் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். இங்க பாத்தீங்கன்னா பணக்காரன் லாசரை தன்னுடைய வீட்டு வாசலிலிருந்து வெளியே போ என்று சொல்லவில்லை. அதேபோல் அவனுடைய மேசையில் இருந்த உணவு துண்டுகள் கீழே விழுகின்ற பொழுதோ அவன் எடுத்து சாப்பிட்டா அதை வேணான்னு அவன் சொல்லல. மாறாக அவன் செய்த பாவம் என்னவென்றால் பீயிங் இன்டிஃபரண்ட் டு அனதர் ஹியூமன் பீயிங். அடுத்த மனிதனுக்கு அவன் பாராமுகமாக இருந்ததோ, பாராமுகமாக இருந்ததோ. அடுத்தவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுதோ, வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுதோ, உணவு இல்லாமல் பட்டினி இருந்த பொழுதோ தன்னிடம் இருந்ததை அவன் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதுதான் அவன் செய்த பாவம். அதனால்தான் அவன் தண்டிக்கப்படுகின்றான். அந்த சமயத்தில் தான் அவன் நரகத்திலே இருக்கின்ற பொழுதோ ஏறெடுத்து பார்க்கின்றான். ஆபிரகாமின் மடியில் லாசர் கிடப்பதை பார்த்தோ அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இதோ ஆபிரகாமே உம்முடைய லாசரை அனுப்பும், அனுப்பி என்னுடைய சகோதரனாவதோ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போதிக்க சொல்லும் என்று கூறுகின்ற பொழுதோ அங்கே ஆபிரகாம் சொல்லுவார், அங்கே இறைவாக்கினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கோ அவன் செவி சாய்க்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஊமை இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கோ ஒன்றாக இணைத்து பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன, வசதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் நாம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் விளிம்பிலே இருக்கின்ற மனிதர்களுக்காக, வறுமையிலே வாடுகின்றவர்களுக்காக, நம்முடைய உதவியை நாடி நிற்கின்றவர்களுக்காக பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைய முதல் வாசகம் புனித சின்னப்பா அழகாக சொல்லுகின்றார், இதோ நான் எல்லா இடங்களிலும் துன்புறுத்தப்பட்டேன். காட்டுல, நாட்டுல, கடல்ல, எல்லா இடங்களிலும் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் எல்லா கஷ்டத்திலும் எல்லா துன்பத்திலும் கடவுள் எனக்கு துணையாக நின்றார். ஒன்றை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் நல்லதை செய்கின்ற பொழுதோ நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், நல்லதற்காக நிற்கின்ற பொழுதோ நீங்கள் தூற்றப்படுவீர்கள், நன்மைக்காக போராடுகின்ற பொழுதோ நீங்கள் தவறாக நினைக்கப்படுவீர்கள். ஆனால் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். அந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் நியாயத்திற்காக, தர்மத்திற்காக, உண்மைக்காக, நீதிக்காக போராடி விண்ணுலகத்தின் செல்வங்களை சேர்க்க முயற்சிக்கின்ற பொழுதோ நீங்கள் தரம் பார்க்கப்படுவீர்கள், தரம் தாழ்த்தப்படுவீர்கள், தூக்கி எறியப்படுவீர்கள். ஆனால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் ஒளியின் மக்களாக மாறுகின்றோம். எப்படி புனித லாரன்ஸ் தனக்கு கிடைத்த அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி வரலாற்றிலே ஒரு மறைசாட்சியாக மாறி திருச்சபைக்கு ஒரு ஒளி விளக்காக அவர் விளங்கினாரோ, அதுபோல நாம் உருவாவோம். அப்படி இல்லாமல் நாம் தவறாக வாழ்ந்தோம் என்றால் சபிக்கப்பட்ட அந்த பணக்காரனை போல எரி நரகத்திற்குத்தான் செல்லுவான். ஆகையால் ஒளியாக இருப்பதா இருளாக இருப்பதா என்பதோ நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற சாய்ஸ். இதில் எதை நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம்? ஒளியா இருளா? சிந்தித்து பார்ப்போம். ஒளியாக மாற ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம்.